தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவு கழகங்களின் மேம்பாட்டுக்காக மடானி அரசாங்கம் பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. அவற்றை நாட்டிலுள்ள இந்திய கூட்டுறவு கழகங்களும் சரியாக பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிறு தொழில் முதல் பெரு தொழில் வரையிலான முன்னேற்றத்திற்கு உதவ துக்கூன், SME காப், பேங்க் ராக்கெட், அமானா இக்தியார் மலேசியா உள்ளிட்ட அமைச்சின் கீழ் உள்ள 10 நிறுவனங்கள் வாயிலாக பல்வேறு திட்டங்கள் உள்ளன. தொழில் கடனுதவி முதல் பயிற்சி திட்டங்கள் வரை வழங்கப்படுவதை இந்திய கூட்டுறவு கழகங்கள் தவற விட்டுவிடக்கூடாது என்றார் அவர். துணை அமைச்சர் முன்னதாக கோலாலம்பூரில் நடைபெற்ற KKP எனப்படும் மலேசிய தொழிலாளர் கூட்டுறவு நாணய சங்கத்தின் 44வது பொதுப் பேரவையை தொடக்கி வைத்து உரையாற்றினார். B40 மக்களின் வாழ்வாதார உயர்வுக்காக தொடங்கப்பட்ட KKP கூட்டுறவு கழகம் இத்தனை ஆண்டுகளை கடந்தும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நிறுவப்பட்டு 43 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள KKP தற்போது 47,000 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. நாடு முழுவதும் 230 கிளைகளையும் வைத்துள்ளது. அதன் மொத்த சொத்து மதிப்பும் 10 கோடி ரிங்கிட்டை எட்டியிருப்பது குறித்து டத்தோ ரமணன் மகிழ்ச்சி தெரிவித்தார். உறுப்பினர்களின் வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்த சமுதாய மேம்பாட்டுக்கும் KKP தொடர்ந்து உதவி வர வேண்டும் என டத்தோ ரமணன் கேட்டுக்கொண்டார்.